ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் 4 சனிக்கிழமைகள் வருகிறது. அந்த 4 சனிக்கிழமைகளிலும் எப்படி இறைவனை ஆவாகனம் செய்து அழைத்து பூஜை செய்து சோடச உபச்சாரம் சங்கல்பம் போன்றவற்றை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை பார்க்க இருக்கிறோம். மந்திரங்களை மட்டும் அடியன் இந்த பதிவில் கூற இருக்கிறேன். ஏனென்றால் விரிவான பூஜையினுடைய விளக்கத்தை மற்றொரு பதிவில் கூறி அதை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இப்பொழுது மந்திரங்களை மட்டும் அடியன் கூறும் பொழுது அந்த மந்திரங்கள் 10 நிமிடத்தில் தொடர்ந்து சொல்லப்பட்டு முடிந்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டு நீங்கள் எழுதி வைத்ததை தொடர்ந்து கூறிக்கொண்டே வருவதற்கு உங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும். இப்பொழுது பூஜை ஆரம்பிக்கும் பொழுது முதலில் குரு நமஸ்காரத்தை சொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? இப்பொழுது குரு நமஸ்காரம் அடியேன் சொல்ல உங்களுக்கு மந்திரங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டே வரும், ஸ்க்ரீனில் வந்துட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. மகாகணபதி பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கணானாம் துவா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீடசாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகாகணபதிம் தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி பாதயோ பாத்யம் சமர்ப்பயாமி ஹஸ்தயோ அர்க்யம் சமர்ப்பயாமி ஆசமனம் சமர்ப்பயாமி ஸ்நாப்பயாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி கந்தம் சமர்ப்பயாமி குங்குமாச்சூரணம் சமர்ப்பயாமி புஷ்பார்த்தம் புஷ்பைஹி பூஜயாமி தூபம் ஆக்ராபயாமி தீபம் தர்சயாமி தூப தீப அனந்தரம் சுத்தாச்சமனம் சமர்ப்பயாமி. ஓம் புர்புவஸ்வஹ. ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் வியானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. ஓம் மகாகணபதயே நமஹ. கதலி பல மகாநேவேத்யம் நிவேதயாமி. தாம்பூலம் சமர்ப்பயாமி. மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி. கற்பூரம் காண்பிக்க வேண்டும். சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகும் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்யம். ஸ்ரீ மகாகணபதையே நமஹ. கற்பூர நீராஞ்சன தீபம் தர்சயாமி. நெய் தீபாராதனை காட்டுவது மிகவும் சிறந்தது. நெய் தீபக்கால் இருந்தால் நெய் தீபாராதனை காட்டலாம். அப்படி காட்டும் பொழுது நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி என்று கூற வேண்டும். இப்பொழுது சங்கல்பம் பிரார்த்தனை மந்திரம். சகல க்ஷேமஸ்த தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சீக்கிரமேவ விவாக பிராப்தியர்த்தம் சத் சந்தான பிராப்தியர்த்தம் தொழில் வியாபார அநேக கோடி தனலாப அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த சரீர ருணரோக உபத்ரவ நிவர்த்தியர்த்தம் தீர்க்க மாங்கல்ய பிராப்தியர்த்தம் சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபி விருத்தியர்த்தம் வித்யாபாரங்கத அபிவிருத்தியர்த்தம். ஸ்ரீ லக்ஷ்மி சமேத நாராயண தேவதா கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் கோவிந்தன் கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் சர்வதேவதா கிருபாகடாட்ச சித்தியர்த்தம். சர்வே ஜனஹ சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இப்பொழுது நாராயண மந்திரம். சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருஹேக்ஷணம் சஹார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் மேகஸ்யாமம் பீத கௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்யோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம் வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமன்னாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோபிரக்ஷது. நாராயண காயத்ரி. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்.
ஸ்ரீ லக்ஷ்மி மந்திரம். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசிபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக்க தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் त्वां त्रैलोक्य कुडुम्बिनीं सरसां वन्दे मुकुन्द प्रियां पद्मप्रिये पद्मिनी पद्म अस्ते पद्मालये पद्मदलायदाक्षी विश्वप्रिये विष्णुमनोनुकूले त्वत्पादपद्मं मयि सन्निधत्स्व. लक्ष्मी गायत्री. ओं महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. श्री लक्ष्मी समेत नारायण देवता ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पादयो पाद्यं समर्पयामि हस्तयो अर्घ्यं समर्पयामि आसमनं समर्पयामि स्नापयामि स्नानानन्तरम् आचमनं समर्पयामि वस्त्रार्थम् अक्षतान् समर्पयामि उपवीतार्थम् अक्षतान् समर्पयामि गन्धं समर्पयामि कुङ्कुमाचूर्णं समर्पयामि पुष्पार्थं पुष्पैः पूजयामि धूपम् आक्रापयामि दीपं दर्शयामि धूपदीप अनन्तरं शुद्धाचमनं समर्पयामि. ओं भूर्भुवस्वः ओं प्राणाय स्वाहा ओं अपानाय स्वाहा ओं व्यानाय स्वाहा ओं उदानाय स्वाहा ओं समानाय स्वाहा ओं ब्रह्मणे स्वाहा. श्री लक्ष्मी समेत नारायण देवताभ्यो नमः. कदलीफल महानैवेद्यं निवेदयामि ताम्बूलं समर्पयामि मन्त्रपुष्पं समर्पयामि स्वर्णपुष्पं समर्पयामि सर्व उपचारान् समर्पयामि. कर्पूरं काट्ट वेण्डुम अल्लदु नेय् दीपाराधनै. साम्राज्यं भोज्यं स्वाराज्यं वैराज्यं पारमेष्टिकं राज्यं महाराज्यं आधिपत्यं. श्री लक्ष्मी समेत नारायण देवताभ्यो नमः. नेय् दीपाराधனை தீபம் தர்சயாமி. அவ்வளவுதான்க. இதுவரை நாம் கூறியது கணபதி ஆவாகனம், சங்கல்பம் என்று சொல்லப்படக்கூடிய வேண்டுதல் மந்திரம். இப்பொழுது நாராயண ஆவாகனம், சோடசோபச்சாரம் எல்லாம் நிறைவடைந்து விட்டது. இனி உங்களுக்கு என்ன இப்பொழுது விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிந்தால் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தாராளமாக கூறலாம். அப்படி தெரியாவிட்டால் வேறு ஏதாவது விஷ்ணுவுடைய மந்திரங்கள் இருந்தால் கூறலாம். மகாலட்சுமி அஷ்டகம் கூறலாம். இப்படி உங்களுக்கு தெரிந்த எதை வேண்டுமானாலும் கூறலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லையா, ஒன்றுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி துளசியால் 108 முறை அர்ச்சனை செய்தாலே போதுமானது. மிகவும் மகத்தான பலனை வழங்கக்கூடியது. இப்படியெல்லாம் பூஜைகள் எல்லாம் உங்களுக்கு அர்ச்சனைகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு மகா நைவேத்தியம் கடைசியில் செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் என்னென்ன பானகமோ அல்லது கல்கண்டோ வேறு என்ன சமைத்து வைத்திருக்கிறீர்களோ அல்லது வேறு ஏதாவது பழங்கள் ஏதாவது வைத்திருக்கிறீர்களானால் அதையெல்லாம் எடுத்து எம்பெருமானுக்கு முன்னால் வைத்து கொள்ள வேண்டும். அந்த பழங்கள் எல்லாம் வைக்கும் பொழுது பித்தளை தட்டோ அல்லது வெள்ளித்தட்டோ தான் உபயோகிக்க வேண்டும். கண்டிப்பாக எவர் சில்வர் தட்டை உபயோகிக்க கூடாது. இல்லாவிட்டால் வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில் எல்லாவற்றையும் நீங்கள் படைத்து நைவேத்தியம் செய்யலாம். இப்பொழுது எல்லா பூஜைகளும் முடித்த பிறகு மகா நைவேத்தியம் இப்பொழுது சொல்ல இருக்கிறோம். தீர்த்தத்தால் 3 முறை சுற்றிவிட வேண்டும். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மாஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் வியானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. மகா நைவேத்தியம் நிவேதயாமி என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதாங்க. இந்த மந்திரங்கள் தொடர்ந்து சொல்வதற்கு வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான் ஆகும். ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் இந்த 10 நிமிடங்கள் மந்திரங்களை கூறி நிறைவாக பூஜை செய்து 100% நீங்கள் வேண்டிய வரங்களை பெற்று மகிழுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். மீண்டும் பல பூஜைகளை பற்றிய விவரங்களை அடியேன் கூறிக்கொண்டே வருவேன். ஆகவே அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.